ஹாய்ங்க. என்ன வெளியில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? சின்னவர் இன்னும் வரல, அதனால் உக்காந்துட்ருக்கேன். ரோடை பார்க்குறீங்களா? இவ்வளோ பாருங்க ரோடே. பார்த்தீங்களா? நான் ஒரு ஆள் தான் எங்கள் வீட்டு வாசலில் வெளியில் நின்றுட்டு குழந்தைய தேடிட்டுருக்கேன். இன்னும் வரலையே. ஃபோன் எடுக்கலை அவங்க. வேலையிலேருந்து 11:45 ஆகும் குழந்தை வெளில வரத்துக்கு. மணி 11 ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே தான் வருவான் வந்தான்னா. இருந்தாலும் பெற்றவங்களாச்சு, நமக்கு அவங்க வந்து சேர்கிற வரைக்கும் அப்படியே மனசு பட அடிச்சிட்ருக்கோம். நான் அப்படி தான். பசங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே வர வரைக்கும் இல்லைன்னா கஷ்டமாகவே இருக்கும். நான் வேறு இன்றைக்கி சின்னவர் இல்லாமல் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். வேறு ரொம்ப பசிக்குதுன்ட்டு. குழந்தை வந்தால் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தான் படுக்கணும். அதுதான் வெயிட்டிங். நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்கள் வரத்துக்கு லேட் ஆச்சுனாலோ, இல்லை வரல, எந்த ஒரு மெசேஜும் இல்லை, எந்த ஒரு காலும் இல்லைன்னா நீங்கள் எப்படி துவைப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்புறம் ஆனால் இந்த இரவில் வந்துட்டு வெளியில் நின்று இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் சுகம், ஒரு விதமான சுகம். இந்த நேரத்தில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இளையராஜா பாட்டு ரொம்ப தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிச்சுன்னா உடனே வந்து நம்ம காது அதை ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக கேட்கும். நான்லாம் வந்துட்டு நிறைய தடவை அப்படி தான். பஸ்ஸு விட்டு இறங்கினாலும் சரி, இல்லை பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வந்துருச்சுன்னா கூட பஸ்ஸை விட்டுருவேன். இளையராஜா பாட்டு எங்கன்னா போச்சுன்னா பஸ்ஸை விட்டுட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு தான் அடுத்த பஸ் ஏறுவேன். அந்த மாதிரி ஒரு இரவுன்னா ஒரு தனிமை அப்படின்னு இருந்தாலே வந்துட்டு இளையராஜா தான். அவருடைய பாட்டு, எஸ்பிபியோடைய வாய்ஸு, ஜானகி அம்மாவுடைய டூயட்டு, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப மற்றவங்கள வந்து வழி நடத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம கூட லைஃப் லாங் வந்தவங்க மாதிரி, ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கமானவங்க மாதிரி இல்லையா? அவங்களுடைய இசை வந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும். நம்ம அழுதா அதுக்கான ஒரு பாட்டு இருக்கும், நம்ம சிரித்தா அதுக்கான ஒரு பாட்டு இருக்கும், ஒரு கல்யாணமாக அதுக்கான ஒரு பாட்டு இருக்கும். அப்படி எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு சாங் இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு எங்கன்னா நின்றுனாலோ, இல்லை சும்மா நின்றுட்டு இருந்தாலோ, சும்மா ஹம் பண்ணிக்கிட்டாச்சும் இருப்பேன் அவருடைய பாட்டு. அவருடைய பாட்டில் அவருடைய மியூசிக்கில் வர பாட்டை ஹம் பண்ணிகிட்ருப்பேன். மியூசிக்னாலே அப்படி தானே, அது ஒரு ஈர்ப்பு, ஒரு விதமான இது க்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ லவ் இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா மியூசிக்னாலே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பர்டிகுலராக எஸ்பிபி ஜானகி அம்மானா அப்படி அவங்கனாலே ஒரு பைத்தியம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி. நீங்கள் யாரோடைய ரசிகர்? அதாவது பாட்டு என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க, எந்த மாதிரி மியூசிக் கேட்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு சந்திப்போம். பாய், டேக் கேர், குட் நைட்.